கீர்த்தனா முதலீடு பண்றதுக்காக ஈர்ப்பாளரை ஈர்க்கிறதுக்காக ரீல்ஸ் போடுறாங்க. இன்னும் இந்த ரீல்ஸ் வைத்தியமாவே இருக்குது. ஒரு தொழில்துறை அமைச்சரா நீங்க இருக்கீங்க, புரோட்டோகால் படி நீங்க செய்தித்தாள்ல விளம்பரப்படுத்தணும், இல்ல முதன்மை ஊடகங்கள்ல அதை வெளிப்படுத்தி நீங்க நாங்க இந்த மாதிரி கலந்தாய்வுல இப்படி பேசணும், நாங்க கண்டிப்பா தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது, அதாவது தொழில முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்க, நாங்க இருக்கரம் கொண்டு வரவேற்கிறோம் அப்படின்னு உங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்கப்படுகின்றன அப்படின்னு ஏதாவது சொல்லி முதன்மை ஊடகங்கள்லையும் செய்தித்தாள் வழியாகவும் இல்ல சுற்றறிக்கைகள் மூலமாகவும் அபிஷியலா அலுவலக ரீதியா நீங்க அந்த வேண்டுகோளை கோரிக்கையை அதை வலியுறுத்தணுமா, இல்ல ரீல்ஸ் விடணுமா? இன்னும் ரீல்ஸ் வைத்தியமாவே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு எதை பயன்படுத்தணும், எந்த ஊடகத்தை எந்த மீடியால எதை பேசணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது? கனிம வளத்துறை டாக்டர் பிரபு, ஐயோ அது அடுத்த ரீல்ஸ் வைத்தியமா? ஒரு குழந்தை அவரை பார்த்து அப்படி மெய் உருகி அழுது, ஏற்கனவே பிஞ்சு குழந்தைகிட்ட நஞ்சு வதச்சுதான் அறிவுரைக்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு பிஞ்சு குழந்தை இவரை பார்த்தவொன்னு அழுற மாதிரி, அப்படி என்ன அவரு இப்போ விஜய் அவர்களாவது நடிச்சிருக்காரு, இத்தனை கோடி மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது உண்மைதான். அதனால ஒரு ஆர்வம், அந்த ஆர்வ கோளாறு இருக்கு, ரசிப்பாங்க அப்படின்னா அது வேற. டாக்டர் பிரபுவை ரசிக்கிற அளவுக்கு என்ன அவரு பெரிய சாதிச்சிட்டாருன்னு எனக்கு தெரியல. ரீல்ஸ் வைத்தியம் இவ்வளவு தூரம் முத்தி போய் இருக்குமா சின்னஞ்சிறு வயசுல கூட நமக்கு புரியவே மாட்டேங்குது. சீன்ல என்னடான்னா வெறும் பரோட்டா மட்டும் கிடக்குது, இன்னொரு சீன்ல என்னன்னா குழம்பு ஊத்தி காட்டப்படுது, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ இது சொல்லப்பட்டு கதை உருவாக்கம் பண்ணப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதி ஷூட்டிங்கா எடுத்த விஷயங்கிறது அதுல நல்லாவே தெரியும். நீங்க எப்படி தூய சக்தி ஆக முடியும்? நீங்க பக்கா தீய சக்தி, திமுக தீய சக்தியை விட 10 மடங்கு வீரியமான கொடுமையான தீய சக்தி. ரமேஷ் அவர்கள், அதாவது அறநிலையத்துறை அமைச்சர், அவரு ஒரு இடத்துக்கு ஆய்வுக்கு போறாரு, கோயில் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போறாரு, அங்க விற்கிற பொருட்களை, உணவுப் பொருட்களை ஆய்வு பண்றாரு. ஒரு அமைச்சரா ஆய்வு பண்ண வேண்டிய இடம் கோயில் தான். நீங்க கோயில்ல எவ்வளவு செலவு இருக்கு அதை கணக்கு தாங்க. அது இப்ப இருக்கா? அது ஏற்கனவே எடுத்த புள்ளி விவரத்தின்படி செலவு எல்லாம் இருக்கா? காணிக்கை எல்லாம் ஒழுங்கா கஜானாக்கு வருதா? அங்க முறைப்படி எல்லாம் நடக்குதா? சுகாதாரம் பேணப்படுதா? அதோட சேர்த்து கடைகள் அனுமதி வாங்கிதான் அந்த கோயிலை சுத்தி கடைகள் நடக்குதா? அதுல ஏதாவது மாமூல் விவகாரங்கள் இருக்குதா? அதுல முறைகேடுகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சாப்பாடும் சரி இருக்கா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்குன்னு அர்த்தம். ஆனா எங்க கூட்டத்துக்கு தான் கிடையவே கிடையாது. நாங்க டெல்லி எசமன் பாஜகவோட அல்ல கைகளாச்சே, அதோட வாள்களாச்சே, எங்களுக்கு எப்படி இருக்கும் மூளை அப்படிங்கிற மாதிரியே போய் ஒரு அறநிலையத்துறை அமைச்சருக்கு முறுக்கு ஆய்வு செய்யறத வேலை. சரி, ஆய்வு செய்யறீங்க, மக்களோட வயிற்று மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை, உயிர் மேல அவ்வளவு அக்கறை, அதனால அதை செய்யறீங்க. செஞ்சுட்டு புத்திசாலித்தனமா கேக்குறாரு, இந்த இதுல எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கு இல்லையா, 15 சம்திங் இப்படி போட்டிருக்கேன். கடைக்காரர் சொல்லிடுறாரு, அந்த மேனுபேக்சரிங் டேட் நீங்க சொல்றீங்களே அதுதான், அந்த டேட்டா பார்த்தா அதுலயே தெரிஞ்சிரும் தானே அப்படின்னு அவர் கேட்க, இல்ல அந்த மேனுபேக்சர் டேட்ல தான் அது உருவாச்சுது அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நீங்க முறுக்கு கம்பெனிக்கு தான் போகணும்.